சமுத்திரகனி சார் வந்து சுந்தர் கே விஜயன் சார் கிட்ட சீரியலில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது வந்து அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் சார் உங்கள் படத்தில் நடிக்கணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு. அவரும் ஆமாம் சம்பாத் நானும் யோசிச்சிட்டே இருக்கேன், கரெக்டாக டைம் வரும் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு ஒரு முறையும் சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி காந்தாரா ஷூட்டிங்காக நான் வந்து பெங்களூர் போகிறேன். ஒரே ஃப்ளைட்டில் நானும் அவரும் போகிறோம். அவர் ஏதோ தெலுங்கு படத்துக்காக போகிறாரு. அப்பவும் சார் ஆமாம் கண்டிப்பாக கூப்பிட்றேன் சம்பாத் அப்படின்னு எப்போவுமே பேசுவார், நல்லா பேசுவார். ஆனால் 28 வருஷமா அவர் படத்தில் நடிச்சதில்லை, அவர் டைரக்ஷனில் பண்ணதே இல்லை. இப்போ அவருடைய படம் ஸ்கூல் பஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த டைட்டில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல. அந்த படத்தோட பேர் ஸ்கூல் பஸ். அவரே ஹீரோ கம் டைரக்டராக பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர். அதில் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்தாரு. சூப்பர். ஷூட் முடிஞ்சது. ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒரு அற்புதமான கேரக்டர். நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். டைலாக்கும் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஃபேமிலி. எனக்கு பேரா யார் பண்ணியிருக்காங்கன்னா தீபாக்கா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க எனக்கு பேரா பண்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்ட். அப்போ அவங்க வந்து நமக்கு பேரா பண்ணும்போது நம்ம கேரக்டரும் ரொம்ப நோட்டிசபிளா இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்கு.